bigdatahandson.com நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க், CNN சொல்லுவாங்க. ஸோ இந்த டாபிக் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க், மாற்றத்தக்க நரம்பியல் வலையமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். நாளைக்கு நம்ம பார்க்க போறது வந்து RNN, ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க், தொடர்ச்சியான நரம்பியல் நெட்வொர்க், RNN சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமா இருக்கும். அப்புறமா வந்து அப்பர் கான்ஃபிடன்ஸ் பவுண்ட், தாம்சன் சாம்பிளிங், அதுக்கப்புறமா வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் போயிடுவோம். வலுவூட்டல் கற்றல், கியூ லேர்னிங், மார்க்கோவ் டெசிஷன். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வரிசையா வந்து பார்ப்போம். இதுதான் லாஸ்ட் 5 days பண்ண போற கான்செப்ட்ஸ். எல்லாமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ், கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் வந்து எங்களோட மொபைல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 9789789424 இந்த நம்பரை வந்து கால் பண்ணி தொடர்பு கொண்டிருக்கலாம். இல்லை எங்களோட வாட்ஸ்அப்ல வந்து இணைஞ்சிக்கலாம். எங்க வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா bigdatahandson.com எங்களோட வெப்சைட்டு. அபவுட் அஸ் நீங்க அதில் பார்த்துக்கலாம். நம்ம வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் லோட் பண்ணியிருப்போம், bigdatahandson.com. ஸோ பழைய வீடியோஸ் பார்க்காத நண்பர்கள் வந்து இந்த இடத்துல லோட் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல நீங்க பார்த்துக்குங்க. லாஸ்ட் 2 days மட்டும் லோட் பண்ணல, கொஞ்சம் பிஸியா இருந்தேன். இந்த இப்போ லோட் பண்ணிடுவேன். அதுல வந்து நீங்க போய் எங்களோட பதிவிறக்கங்களை பார்த்துக்கலாம். ஸோ வரிசையா இருக்கும், வீடியோஸ் வரிசையா இருக்கும். அப்புறம் ஃபீட்பேக் போடாத நண்பர்கள், இந்த வீடியோ பார்க்குறவங்க, யூடியூப்ல இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்க வந்து எங்களோட சேனல்ல போயிட்டு நீங்க வந்து ஃபீட்பேக் போட்டுடலாம். ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் bigdatahandson.comனு அடிச்சிங்கன்னா கீழே ரிவ்யூஸ் பார்த்துருக்கோம். ரிவ்யூஸில் வந்து நீங்கள் உங்களோட ஃபீட்பேக், ரேட்டிங்ஸையும் உங்களோட கமெண்ட்ஸையும் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க். இர்ஃபான், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன ஹோஸ்டாக மாற்றிருங்க. இந்த மீன் டைம் நான் வந்து அந்த 2 வீடியோஸ் வந்து நேற்று முந்தா நாள் வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுறேன். இன்னைக்கும் உள்ள வீடியோஸ் வந்து உடனே நான் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்க அப்படியே பார்த்துக்கலாம். நன்றி. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து டீப் லேர்னிங், CNN, கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டீப் லேர்னிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பிரெயின், அந்த பிரெயினை அப்படியே வந்து காப்பி பண்ணுற மாதிரி தான். பிரெயினில் என்னென்னலாம் நடக்குதோ அதை அப்படியே காப்பி பண்ணி ஒரு அல்காரிதமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க டீப் லேர்னிங்கில். ஸோ நேற்று வந்து நம்ம பார்த்தது ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். அது நம்மளோட பிரெயினில் இருக்கிற இந்த நியூரான்ஸ் அப்படியே காப்பி பண்ணி ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நம்ம நேற்று பார்த்துருப்போம். ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கில் அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதும் பார்த்தோம். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல், இப்போ வந்து நம்ம கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் வரோம். இப்போ நம்ம பிரெயினில் வந்து இப்போ நம்ம ஏதாவது ஒரு அனிமல், ஏதாவது ஒரு இமேஜ் பார்க்குறோன்னு வைங்க, நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஸோ அனிமலோ, ஏதோ பர்சனோ, பீப்புளோ, ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோ, அதை பார்த்து நம்மளால வந்து டிசைட் பண்ண முடியுது. ஓகே, இது டாகு, இது கேட் அப்படின்னு. இதை வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு சொல்ல முடியணும். கம்ப்யூட்டர் வந்து அதை வந்து டிசைட் பண்ணணும். ஓகே, இது வந்து கேட்டு, இது வந்து டாக் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்டில் வந்து இப்போ ஒரு இமேஜ் கொடுத்தா அது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுக்க வைக்கிறது தான் வந்து இந்த CNN பண்ணோம். ஸோ நம்ம ஏன் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணக்கூடாது இந்த இமேஜுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இமேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100x100 இமேஜ்னு வச்சுக்கோங்க. இமேஜ் வந்து இந்த பிக்சலில் தான் ஒர்க் ஆகும், பிக்சலில் தான் சொல்லுவாங்க, ரெப்ரசன்ட் ஆகும். ஸோ 100x100ன்னு வச்சுக்கோங்க. 100x100 இல்லை 128x128 வச்சுக்கோங்க. இப்போ அந்த 128x128னா 100 இல்லை 100x100ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 100x100 10,000 வந்துடும். இப்போ 10,000 ஃபீச்சர்ஸ் வந்து அந்த இமேஜில் இருக்குன்னு அர்த்தம். ஒரு இமேஜுக்கும் இப்போ 100ன்னு எடுத்துட்டோம்னா 100x100 இது ஈஸியாக இருக்கும். அதனால 100x100 10,000 இல்லையா?
10,000 ஃபீச்சர்ஸ் வந்து அந்த இமேஜில் இருக்குது. இப்போ அந்த 10,000 ஃபீச்சர்ஸும் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் கொடுத்தோம்னா அதுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும், அதால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த 10,000 ஃபீச்சரை முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மியாக்கி ஓரளவு கம்மியாக்கின பிறகு நம்ம ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் கொடுத்தா அதால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்கில் எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஸ்டெப் ஆட் பண்ணுவோம், அவ்வளோதான். அந்த 3 ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த இமேஜை வந்து ஷ்ரிங்க் பண்ண பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபீச்சர்ஸை வந்து கம்மியாக்க பார்ப்போம். நம்ம ஃபீச்சர் செலெக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ நம்ம மெஷின் லேர்னிங்கில் பார்த்துருப்போம். 30 ஃபீச்சர் இருந்துச்சுன்னா அந்த 30 ஃபீச்சர்லேருந்து நம்ம கம்மியாக்கி ஒரு 6-7 அந்த மாதிரி எடுப்போம் இல்லையா. அந்த மாதிரி இந்த சிஎன்என்ல இப்போ 10,000 ஃபீச்சர்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த 10,000 ஃபீச்சர்லேருந்து முக்கியமான ஃபீச்சர்லாம் எது அப்படின்னு அது கண்டுபிடிச்சி அதை மட்டும் எடுத்து கொடுக்கும். அதை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் கொடுத்துருவோம், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த சிஎன்என்ல எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுன்னா, ஸோ ஒரு இன்புட் இமேஜ் ஏதோ ஒரு இமேஜ் கொடுக்குறீங்க, அந்த கன்வர்ஷன் நியூரல் நெட்வொர்க் ஒரு ப்ராசஸ் நடந்து நமக்கு அவுட்புட் லேபிளாக வருது. ஸோ இப்போ இந்த ஸ்மைலி எக்ஸாம்பிள் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஸ்மைலி ஃபேஸ் இல்லை சேட் ஃபேஸ், ஹாப்பியாக ஆர் சேட் அப்படின்னு சொல்லி இந்த இமேஜ் வச்சு இது ப்ரெடிக்ட் பண்ண போகுதுன்னு வைங்க. அதுக்கு என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு. ஸோ இந்த சிஎன்என்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, ஸோ இந்த ஸ்டெப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கில் பார்க்குறது தான். ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்கில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணது, இந்த ஃபீச்சர்ஸை வந்து கம்மியாக்கிறதுக்கு, அந்த இமேஜை வந்து ஷ்ரிங்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படுற ஒரு மெத்தட்ஸு. ஸோ இதில் கன்வல்யூஷனல் லேயரில் வந்து ரெண்டு லேயர் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷனல் லேயர், இன்னொன்று வந்து மேக்ஸ் பூலிங் லேயர், அதாவது பூலிங் லேயர் சொல்லுவாங்க. இப்போ இது வந்து நீங்கள் வந்து எத்தனை செட்டு வேணால் வச்சுக்கலாம். நம்ம நேற்று ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கில் எத்தனை ஹிடன் லேயர் வச்சுக்கலாம் இல்லையா, அதே மாதிரி இதில் வந்து எத்தனை செட்டு வேணால் நம்ம வச்சுக்கலாம். அந்த கன்வல்யூஷன் மேக்ஸ் பூலிங் லேயர் இது ஒரு செட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த கன்வல்யூஷனல் மேக்ஸ் பூலிங் லேயர் ஒரு செட்டு, அதே மாதிரி இன்னொரு செட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து 2 செட்டு கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு, ஓகேங்களா. இப்போ உங்ககிட்ட 36x36 இமேஜ் இருக்குன்னு வைங்க. அது என்ன பண்ணுது, இந்த கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் அதுலேருந்து முக்கியமான ஃபீச்சர் இப்போ 11/11 எடுத்துருச்சு, முக்கியமான ஃபீச்சரை மட்டும் எடுத்துருச்சு. எடுத்த பிறகு மறுபடியும் வந்து அது என்ன பண்ணுதுன்னா அது இன்னும் வந்து ஷ்ரிங்க் பண்ண பார்க்குது. இது மேக்ஸ் பூலிங் லேயரில் பண்ணுவோம். மேக்ஸ் பூலிங் லேயரில் அது இன்னும் ஷ்ரிங்க் பண்ண பார்ப்போம். இது வந்து ஒரு செட்டு நடந்துருச்சு, அதே மாதிரி இன்னொரு செட்டு கூட நம்ம பண்ண முடியும். இப்போ கடைசியாக என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு இந்த 36/36லேருந்து 2/2 3 வரைக்கும் வந்துருச்சு. இது வந்து ரொம்பவே கம்மியான ஒரு இமேஜ் ஆயிடுச்சு இல்லையா. ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஃபீச்சர்ஸு, அதை நம்ம என்ன பண்ணிட்டோம், கம்மியாக்கின பிறகு ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் கொடுத்தா அதால் வந்து ட்ரெயின் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ அதுதான் இங்கே பண்ண வரோம். இப்போ இது ஒரு இமேஜ்னு வச்சுக்கோங்க. இமேஜ்னா வந்து எல்லாமே பிக்சலில் தான் இருக்கும். இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ்னா 2/2 இருக்கும். சாரி 2/2 இல்லை, ரோஸ் காலம்ஸ் இருக்கும். இது வந்து ரோஸு, இது வந்து காலம்ஸு. ஸோ இப்போ இது வந்து 4/4 மெட்ரிக்ஸுங்கிற போது நமக்கு 2/4 2 ரோஸு, ஐ திங்க் 2/2 2 ரோஸு 2 காலம்ஸு, அப்போ நம்மளுக்கு 4 பிக்சல்ஸ் இருக்குது. இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜுக்கு. இதே கலர் இமேஜ் இருந்தால் நமக்கு 3 சேனல் இருக்கும். சேனல்ஸ்னு சொல்லுவாங்க, ரெட்டு கிரீன் ப்ளூ இல்லையா, RGB இமேஜ். அப்போ வந்து 3 சேனல்ஸ் இருக்கும், 2/2 மெட்ரிக்ஸு. அப்போ இதோட இதை எப்படி சொல்லுவாங்கன்னா 2/2/3, அதாவது 2/2 மெட்ரிக்ஸு 3 சேனல்ஸ் இருக்குது. ஸோ இது கலர் இமேஜ். இப்போல்லாம் நம்ம வருது வந்து எல்லாமே கலர்ட் இமேஜ் தான் பண்ணுவோம். அப்போ வந்து நமக்கு RGB இந்த மாதிரி 3 சேனல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் CNN ஸ்டெப்ஸ் என்னென்ன, ஸோ ஃபஸ்ட்டு கன்வல்யூஷனல் லேயர் சொன்னேன், அதுக்கப்புறம் மேக்ஸ் பூலிங்கு, அதுக்கப்புறம் ஃப்ளாட்டனிங், அதுக்கப்புறம் ஃபுல் கனெக்ஷன். இந்த 3 ஸ்டெப்பு தான் நம்ம கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்கில் பண்ண போகிறோம். இந்த கடைசி ஸ்டெப் ஃபுல் கனெக்ஷனுங்கிறது நம்ம ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். அந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கில் இதை அனுப்புவோம். இதோட அவுட்புட்டு இந்த 3 ஸ்டெப்பு முடிஞ்ச பிறகு என்ன அவுட்புட் வருதோ அது வந்து நம்ம ஃபுல் கனெக்ஷன் நம்ம நியூரல் நெட்வொர்க்குக்கு அனுப்புவோம். ஸோ இப்போ ஒரு இமேஜ் இருக்குன்னா அது எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணாங்கன்னா அரே, ஒரு மெட்ரிக்ஸ்னால் அதில் வந்து எங்கெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஐஸ் இருக்குது, நோஸு, மவுத் எல்லாம் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் 1 இருக்கு பாருங்கள். ஸோ 1 ஸோ ரெப்ரசன்ட் பை 1. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள், இதுதான் மெட்ரிக்ஸ்னு வச்சுக்கோங்க, நம்ம இமேஜோட மெட்ரிக்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் நம்ம
கன்வல்யூஷனல் லேயருக்கு ஃபர்ஸ்ட் அனுப்ப போறோம். என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கன்வல்யூஷனல் லேயர்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த இப்போ இருக்கிற இந்த இமேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான இதுதான், ரொம்பவே சின்ன இமேஜ் தான். ஆனால் நம்ம ரியல் டைமில் வந்து இப்போ 1080 பிக்சல் வரைக்கும்லாம் வந்துருச்சு. அப்போ வந்து எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு பாருங்க. இந்த சின்ன இமேஜுக்கே வந்து ரொம்பவே டைம் எடுத்துக்கும். இதே பெரிய இமேஜாக இருந்தால் நீங்கள் இமேஜ் சைஸ் வந்து பெருசாக பெருசாக அதோட லேர்னிங் டைமும் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டே போகும். இப்போ இப்போ இந்த கன்வர்ஷன் லேயரில் என்ன பண்ணுதுன்னா, இப்போ இதுதான் நம்ம இமேஜ்னு பார்த்தது. ஸோ அந்த ஸ்மைலி இமேஜ் இருக்கிற இடத்துலலாம் அப்படியே ஒரு ஒரு ஒன்லாம் போட்டு ஸோ ஒரு ஸ்மைலி இமேஜ் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம கன்வர்ஷன் லேயரில் அனுப்புகிறோம், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்போ ஒரு ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் இந்த ஒரு மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுங்க என்னன்னா ஒரு ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்டர். நம்ம இப்போ 3x3 யூஸ் பண்ணுறோம். இது என்ன வேணா 5x5 இருக்கலாம், இல்லை 4x4 6x6. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணுறது தான் இதோட சைஸு, இந்த மேட்ரிக்ஸோட சைஸு ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்டர். இதை வச்சு என்ன பண்ணுவோம்னா, இதுதான் வந்து இப்போ நம்ம ஒரு ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்டர். இந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்டரை வச்சு தான் இந்த இமேஜில் இருக்கிற முக்கியமான ஃபீச்சர்ஸை நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து இந்த 001 100 011 இருக்கு இல்லையா, இது எப்பவுமே சேமாக இருக்கும்னு கேட்டிங்களா? இல்லை, அது ரேண்டமாக தான் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து இது என்ன பண்ணுன்னா, இந்த 3x3 மேட்ரிக்ஸோட இந்த இமேஜில் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இதையும் என்ன பண்ணோம்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அதாவது ஃபஸ்ட்டு 0 இருக்குது, ஃபஸ்ட் எலிமெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். ப்ளஸ்ஸு இந்த எலிமெண்ட்டு இந்த எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணுவோம், ப்ளஸ்ஸு இந்த எலிமெண்ட்டு இந்த எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ ஆட் பண்ண வேல்யூ நம்ம இங்கே போட்டுருவோம். ஆக்சுவலாக இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது அப்படியே ஒரு கலர் இமேஜாக ரெப்ரசன்ட் பண்ணது பாருங்கள். இப்போ வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுக்குதுன்னு வைங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூவோட இந்த ஃபஸ்ட் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுவோம். அது செகண்ட் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இதெல்லாம் ப்ளஸ் ஆட் பண்ண பிறகு நம்மளுக்கு ஒரு வேல்யூ வந்துடும். ஸோ அதுதான் இந்த லேயரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன்வல்யூஷனலில் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரைட் 1 தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைட் 1னா என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு 3x3 மேட்ரிக்ஸ் முடிஞ்சுன்னு வைங்க, ஒரு காலம் தள்ளி போகும். ஸோ ஃபஸ்ட்டு 3x3 முடிஞ்சு ஒரு காலம் தள்ளி வந்து நெக்ஸ்ட் 3x3 இருக்குது. ஸ்ட்ரைட் 1ங்கிறது ஒரு காலமாக வந்து மூவ் பண்ணிக்கிட்டே போகிறது. ஸோ அந்த மாதிரி இந்த இமேஜ் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்து அதை அந்த மேட்ரிக்ஸோட ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்டரோட மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணி இன்னொரு நியூ மேட்ரிக்ஸில் இது போட்டுரும். ஸோ அந்த மாதிரி இந்த இமேஜ் ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் நடக்கும். ஸோ அப்படியே மூவ் ஆகிட்டே வரும் ஒரு ஸ்ட்ரைடாக. அப்புறம் ஒரு காலம் ஒரு ரோ கூட கீழே வந்துடும். ஸோ அந்த ரோ முடிஞ்சுன்னா நெக்ஸ்ட் ஒரு ரோ கீழே வந்துடும். ஸோ அந்த மாதிரி நடந்து கடைசியாக நம்மளுக்கு ஒரு மெட்ரிக்ஸ் கிடைக்கும். அது வந்து இந்த இமேஜ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஒரு இமேஜாக ஒரு ஃபீச்சராக இருக்கும், ஒரு மேட்ரிக்ஸ். இந்த இமேஜ்லேருந்து இந்த இமேஜ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்ட்ராக்ட் பண்ண இமேஜ் வந்து எந்த சைஸில் இருக்குன்னா n-f+1. ஸோ இந்த என்னங்கிறது இந்த நம்பர் ஆஃப் இந்த ஃபீச்சர்ஸ், இந்த இது 1 2 3 4 5 6 7 இருக்குது. அதுக்கப்புறம் எஃப்ங்கிறது இந்த ஃபீச்சரில் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நான் 3 யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ 7 - 3 4 + 1 அப்போ 5 இருக்கும். 1 2 3 4 5. ஸோ 5 இருக்கும். இதில் வந்து n-f+1 இந்த சைஸில் நமக்கு கிடச்சிரும். ஸோ ஒரு ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்டர் தான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம ரியல் டைமில் வந்து மல்டிபிள் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்டர் யூஸ் பண்ணுவோம். 32 64 16 இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணி அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்ட்ரிங் பண்ண பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கன்வர்ஷன் லேயர். ஒரு லேயராக பிரியும் இல்லையா, ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் லேயர் தான் முடிச்சிருக்கோம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து இதுதான் கன்வர்ஷன் லேயர் இருக்குல்ல, என்ன நடக்குது.
ஸோ அதான் ஒரு ஒரு மெட்ரிக்ஸ் எடுத்துக்கிது ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்டரை மல்டிப்ளை பண்ணி இன்னொரு மெட்ரிக்ஸில் போட்டுறது. இந்த மாதிரி மல்டிபிள் ஃபீச்சர்ஸ்க்கு நம்ம பண்ணுவோம். சிங்கிள் ஃபீச்சருக்குள்ள மல்டிபிள் ஃபீச்சர்ஸாக மாற்றிட்டோம். ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்டர்ஸ் ஒரு ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்டருக்கு ஒரு மெட்ரிக்ஸ் வரும் இல்லையா அவுட்புட்டு. ஸோ அதெல்லாம் பண்ண பிறகு இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பூலிங் லேயருக்கு வரும். ஸோ எதுக்கு பூலிங் லேயர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இமேஜில் வந்து எப்போவுமே வந்து அப்படியே பர்ஃபெக்டான ஸ்மைல் ஃபேஸாக இருக்காது. ஸோ கொஞ்சம் ஹேண்ட் ரிட்டனாக இருக்கும், கொஞ்சம் டில்ட்டாக இருக்கும், கொஞ்சம் சாய்வாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இது நம்மளுக்கு தெரியும், நம்ம ஹியூமனால் ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிட முடியும். இப்படி எப்படி இருந்தாலும் வந்து இது ஸ்மைலி ஃபேஸ் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் வந்து இந்த டீப் லேர்னிங் அல்காரிதம்க்கு அது தெரியணும். அப்போ வந்து அதுக்காக தான் நம்ம இந்த பூலிங் லேயர் யூஸ் பண்ணுவோம். இது முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணோம்னா, அதான் அந்த டைமென்ஷனாலிட்டியை ரெடியூஸ் பண்ணோம். ஸோ வி யூஸ் இன்வேரியன்ஸ் இன் த டேட்டா டு ரெடியூஸ் இட்ஸ் டைமென்ஷனாலிட்டி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்த அவுட்புட் அந்த கன்வர்ஷன் லேயர்லேருந்து வந்த அவுட்புட்டை வந்து இன்னும் திருப்பியும் முடிஞ்ச அளவுக்கு சிங்க் பண்ணுவோம். அதுலேருந்து ஃபீச்சரை வந்து எடுப்போம். ஸோ அதுவும் இல்லாமல் இதில் இந்த பூலிங் லேயரில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து the most common approach used in pooling is max pooling. அதாவது என்னன்னா மேக்ஸ் பூலிங்கிறது இப்போ அந்த இமேஜ்லேருந்து ஒரு மெட்ரிக்ஸ் எடுக்கிறோன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3/3 எடுக்கிறோன்னா இந்த 3/3ல உள்ள மேக்ஸிமம் வேல்யூ என்னவோ அதுதான் வந்து இந்த இந்த பூலிங் லேயர் எடுத்துக்கும். மேக்ஸ் பூலிங் லேயர் இருக்குது, ஆவரேஜ் பூலிங் இருக்குது, நிறைய இருக்குது இன்னும். ஸோ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து மேக்ஸ் பூலிங் லேயர் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ அதுதான் இது வந்து ஒரு செட் ஆஃப் லேயர்ஸு. ஸோ கன்வென்ஷனல் ப்ளஸ் பூலிங் லேயர். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பூலிங் லேயர் இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு பூலிங் லேயரு. ஸோ இதுதான் வந்து இந்த பூலிங் லேயர். இதில் என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரைடு டூ மீன்ஸ் ரெண்டு காலமாக வந்து தள்ளி போவோம். இதில் வந்து 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கோன்னு வைங்க. சைஸ் வந்து 2/2. இதில் நம்ம எந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்டரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் அந்த இமேஜில் ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் எடுப்போம். அதில் மேக்ஸிமம் வேல்யூ என்னது? ஸோ இந்த 2/2 மேட்ரிக்ஸில் மேக்ஸிமம் 1 தான் இருக்குது. ஸோ அப்போ 1ங்கிற வேல்யூ இங்கே போட்டுரும். ஸோ அப்புறம் ஸ்ட்ரைடு 2ங்கிறதுனால 2 காலம் தள்ளி போயிடும். இப்போ இன்னொரு 2/2 மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ என்ன 1. ஸோ மறுபடியும் வந்து 2 காலம் தள்ளி போகுது. இப்போ 2 தான் இருக்குது, 0 0ன்னு இருக்குது. அப்போ அதோட மேக்ஸிமம் என்ன இருக்கும்? 0 தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அடுத்தது நெக்ஸ்ட் வந்து 2 ரோஸ் கீழே வந்துருச்சு. ஸோ இன்னொரு 2/2 மேட்ரிக்ஸு. அதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 4 அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் 4. ஸோ நெக்ஸ்ட் திருப்பியும் 2 ரோஸ் தள்ளி வந்துருச்சு. 2 காலம்ஸ் தள்ளி வந்திருக்கு. இப்போ இதோட மேக்ஸிமம் வந்து 2. அதே மாதிரி மறுபடியும் வந்து 2 காலம் தள்ளி வந்திருக்கு. ஸோ இது வந்து டோட்டலாக இந்த இமேஜ் முடிகிற வரைக்கும் வந்துடும். அப்போ நம்மளுக்கு கடைசியாக இன்னொரு மெட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. 3/3ல வந்துருச்சு. இதுதான் வந்து இந்த இமேஜில் இருந்து எக்ஸ்ட்ராக்டட் ஃபீச்சர்ஸ் முக்கியமானது. இது ஆக்சுவலாக மேக்ஸ் மூலிங் பண்ண பிறகு நம்மளுக்கு வர மெட்ரிக்ஸு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த 4 to ஹையஸ்ட் வேல்யூஸில் இருக்கிறது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்குக்கு அனுப்புவோம். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு இன்னும் பெருசாக இருந்துச்சுன்னா இன்னொரு செட் ஆஃப் லேயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கன்வல்யூஷனல் மேக்ஸ் பூலிங் லேயர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா? இதோட கான்செப்டே என்னன்னா நம்ம இமேஜ் சைஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறது தான் வந்து இதில் இருக்கிறது முக்கியமானது இந்த சிஎன்என்ல. மற்றது எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே பண்ணது ஆர்டிஃபிஷியல் நியூரல் பண்ண ஸ்டெப்பு தான், சேம் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் 3வது ஸ்டெப்பு ஃப்ளாட்டனிங். ஸோ ஃப்ளாட்டனிங்கிறது என்னென்னா உங்ககிட்ட கொடுக்குற அந்த இமேஜ் அந்த மேட்ரிக்ஸ் கடைசியாக அந்த கன்வல்யூஷனல் லேயர் மேக்ஸ் பூலிங் லேயர்லாம் முடிஞ்ச பிறகு வர அவுட்புட்டை வந்து ஒரு ஸ்ட்ரைட்டன் பண்ண அதான் ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு மெட்ரிக்ஸாக மாற்றிடும். ஒரு சிங்கிள் காலமில் எல்லா வேல்யூஸும் போட்டுரும். ஸோ அதுதான் இப்போ நமக்கு கடைசி அவுட்புட் கிடச்சது வந்து 3/3 மெட்ரிக்ஸ் இல்லையா? இப்போ இது என்ன பண்ணுவோன்னா எல்லாத்தையும் வந்து ஒரு சிங்கிள் லைனில் அப்படியே போட்டுருவோம் அந்த வேல்யூஸை. ஸோ அதுதான் வந்து இந்த ஃப்ளாட்டனிங் லேயரு.
ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த ஃப்ளாட்டனிங் பண்ண பிறகு, அதாவது அந்த நம்ம ஒரு சிங்கிள் காலம்ல வந்து எல்லா வேல்யூஸையும் வந்து போட்டுருவோம். போட்ட பிறகு இதுதான் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கோட இன்புட்டாக இருக்க போகுது. ஸோ கடைசியாக நம்மளுக்கு வர இந்த கூலிங் லேயர்லேருந்து வர அவுட்புட்டை ஃப்ளாட்டனிங் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து இன்புட்ஸு. இது ஹோல் ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி. ஸோ இன்புட் இமேஜ் கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்கில் அனுப்பி குறைச்சிட்டோம், அந்த டைமென்ஷனல் குறைச்சி ஃபீச்சரை வந்து கம்மியாக்கிட்டோம். மறுபடியும் வந்து கூலிங் லேயர் கொடுத்து இன்னும் கம்மியாக்கி ஸோ ஃப்ளாட்டன் பண்ணி அதான் ஸ்ட்ரைட்டான ஒரு இதில் போட்டு ஸ்ட்ரைட்டாக மாற்றிட்டு இதை வந்து நம்மளோட இன்புட்டாக இருக்க போகுது ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கு. ஸோ ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் என்ன பண்ணுவோம், ஸோ ஃபீச்சர்ஸு இதான் வந்து X1 X2 X3 Xn வரைக்கும் ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கோட இன்புட்டாக இருக்க போகுது. எந்த இன்புட்டு நம்ம கடைசியாக ஃப்ளாட்டனிங் லேயர்லேருந்து வரது தான் இன்புட் இதுக்கு. இது வந்து ஒரு சீக்வன்ஸாக நடந்துகிட்டு இருக்காது. அந்த இமேஜ் வருது, இமேஜ்லேருந்து கன்வல்யூஷன் ஆகுது, கன்வல்யூஷனோட அவுட்புட் வந்து மேக்ஸ் புல்லிங்க்கு போகுது, மேக்ஸ் புல்லிங்கோட அவுட்புட் வந்து ஃப்ளாட்டனிங்க்கு போகுது, ஃப்ளாட்டனிங்கோட அவுட்புட் வந்து நம்ம நியூரல் நெட்வொர்க்கு இன்புட்டாக இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் லேயரு, ஸோ இன்புட் லேயரு, அதுக்கப்புறம் ஒரு ஹிடன் லேயர் இருக்குது, அதுக்கப்புறம் அவுட்புட் லேயர் இருக்குது. ஸோ ஒரு ஹிடன் லேயர் தான் இருக்கணுமா இல்லைன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ மல்டிபிள் ஹிடன் லேயர்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ண பிறகு நம்மளுக்கு கடைசியாக அது ட்ரெயின் ஆகி ஸோ சம் வெயிட்டு பைஸ்லாம் ஆட் பண்ணி ஸோ அந்த அந்த கேல்குலேஷன்லாம் பண்ணி கடைசியாக நம்மளுக்கு ஒரு அவுட்புட் அது எந்த மாதிரினா ஒரு ப்ராபபிலிட்டியாக தருதுன்னு வைங்க. ஸோ 0.5 0.95 0.5 0.95 ஹாப்பி, 0.5 வந்து சேட் அப்படின்னுது. ஸோ அப்போ எது அதிகமாக இருக்குன்னா 0.95. அப்போ இது ஒரு ஹாப்பி ஃபேஸ் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டெப்ஸு. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, வெயிட் பண்ணுங்க, ஐல் ஓப்பன் திஸ் நோட் பேட். இதில் வந்து அவரோட கொஸ்டின் நான் போட்டுறேன். ஸோ என்ன கேட்டாருன்னா, ஹவு டு வி கன்வெர்ட் எ கிவன் இமேஜ் டு த மெட்ரிக்ஸ் ஃபார்மேட் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இது ஜஸ்ட் சிம்பிள் தான். நம்ம நம்பை அரே இருக்கு இல்லையா, நம்பை பைத்தான். ஸோ எந்த இதுவாக இருக்கட்டும், எந்த இமேஜாக, இஃப் த இமேஜ் இஸ் எ பிக்சர் ஃப்ரம் நேச்சுரல், எந்த இமேஜாக இருக்கட்டும் உங்ககிட்ட, எந்த இமேஜாக இருந்தாலும் அந்த இமேஜை வந்து நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு லைப்ரரி இருக்குது, கால்டு பில்லோ அப்படிங்கிற ஒரு லைப்ரரி இருக்கும். பில்லோ உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கும் அந்த இதில், அனகொண்டா தானே யூஸ் பண்ணுறீங்க, அது இருக்கும் கண்டிப்பாக. இப்போ வந்து அந்த லைப்ரரி வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த இமேஜை வந்து ரீட் பண்ணுவோம். ஸோ அந்த இமேஜை ரீட் பண்ண பிறகு ஸோ அது வந்து பைனரியில் தான் இருக்கும் இல்லையா இமேஜ். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்பை அரேல அனுப்புவோம். நம்பைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இமேஜ் ஃப்ரம் அரே, சாரி அரே ஃப்ரம் இமேஜ் ஏதோ, அதில் அனுப்பும்பொழுது என்ன ஆகும்னா நமக்கு அந்த இமேஜ் வந்து ஒரு என்டைமென்ஷனல் அரேவா இப்போ வந்து த்ரீ டைமென்ஷனாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ 2x2 இருக்குன்னு வைங்க, 2x2 மெட்ரிக்ஸ் 3 சேனல்ஸ் இருக்கும் இல்லையா, RGB. சப்போஸ் அந்த இமேஜ் வந்து RGBயில் இல்லைன்னா, அதாவது ரெட் கிரீன் ப்ளூ சேனல் மாதிரி இல்லைன்னா அதை கன்வெர்ட் பண்ணுவோம். அந்த இமேஜ் வந்து கன்வெர்ட் பண்ணுவோம், RGBக்காக கன்வெர்ட் பண்ணுவோம். RGBக்காக கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் நம்பை அரேல அனுப்பினோம்னா அது ஒரு 3x3 அதான் சாரி 3 டைமென்ஷனல் ஒரு மெட்ரிக்ஸாக வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். அதுதான் வந்து நம்ம இந்த ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறது வந்து ஜூபிட்டரு. ஏன் ஜூபிட்டர்னு யூஸ் பண்ணேன்னா, நான் நேற்று தான் வந்து அந்த மாடலே ட்ரைன் பண்ணேன். ஸோ கேட் வர்சஸ் டாக்ஸ்ன்னு. ஸோ கேட் வர்சஸ் டாக்ஸுங்கிறதுல பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு செட் ஆஃப் இமேஜஸ் இருக்குது. ஸோ உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம கேக்குலேயே கிடைக்கும், நான் காட்டுறேன் என்னன்னு சொல்லி, லிங்க் வேணும்னா அனுப்புகிறேன். ஸோ இதில் வந்து என்கிட்ட 1000 இமேஜ் தான் நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி என்கிட்ட கேக்கில் பார்த்தீங்கன்னா 10,000 இமேஜ் இருக்கும். என்கிட்ட 10,000 இமேஜஸும் இருக்குது. ஆனால் நான் வந்து சீக்கிரமாக முடிங்குறதுக்காக 1000 இமேஜ் மட்டும்தான் எடுத்திருக்கேன்.
அது காட்டுற 10,000 இமேஜஸ் இருக்கு. ஸோ மொத்தம் இது வந்து கேட்ஸில் 5,000, அதே மாதிரி டாக்ஸில் 5,000. ஸோ இப்போ கேட்ஸில் டாக்ஸில் 5,000 இருக்கு. ஸோ நான் எடுத்தது வந்து அதுலேருந்து ஒரு சாம்பிளுக்கு நான் 1,000 எடுத்திருக்கேன். 1000 கேட்ஸ் 1000 டாக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸோ அது காட்டுறேன், இந்த டேட்டா செட் இதில் இருக்கு. ஸோ இதில் வந்து கேட்டில் வந்து ஓகே ஜூபிட்டர் ஆன் ஆகிடுச்சு. இந்த கேட்டில் வந்து 1000 கேட்ஸ் இருக்குது. அதே மாதிரி டாகில் வந்து 1000 டாக்ஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக 2000 இமேஜ் என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஏன் வந்து நான் ஜூபிட்டரை சூஸ் பண்ணேன்னா, நீங்கள் இந்த ஜூபிட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் புக் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ரன் பண்ண தேவையில்ல. அவுட்புட்டை வந்து ஜஸ்ட்டு காட்டிட்டு போயிடலாம். இது நான் வந்து இப்போ ரன் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அது ரன் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் வந்து அவுட்புட்டை வந்து காட்டுறேன், என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அந்த கோட் எல்லாத்தையும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் சொன்னேன் இல்லையா, இந்த கேக்கில் வந்து இந்த இருக்கு பாருங்க, இந்த 10,000 இமேஜஸ் இருக்குது. அதான் அவங்களே பிரித்து கொடுத்துருக்காங்க டெஸ்ட்டுக்கு ட்ரைனிங் சொல்லி. ஸோ ஒன்றுத்துலேயும் பார்த்தீங்கன்னா 2 டைரக்டரிஸ் இருக்கும், கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்ன்னு சொல்லி. ஸோ இதில் வந்து கேட்ஸோட இமேஜஸ்ஸு, அதுக்கப்புறம் இதில் வந்து டாக்ஸோட இமேஜஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி 217 MB தான், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜூபிட்டரை பற்றி நீங்கள் யூஸ் பண்ணதில்லை, உங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியலங்கிறபோது ஜூபிட்டரை பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது இதில். ஸோ இதை நான் வேணால் லிங்க் அனுப்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த கேகிள்க்கும் ஸோ அதுவும் ரெண்டுமே அனுப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஜூபிட்டர் ஓப்பன் பண்ண பிறகு ஜஸ்ட்டு இந்த சர்ச்சில் வந்து ஜூபிட்டர்னு டைப் பண்ணுங்கள், ஜூபிட்டர்னு வந்துடும். இல்லைனா நீங்கள் அனகோண்டா நேவிகேட்டர் ஆன் பண்ணி அதில் வந்து ஜூபிட்டர் இருக்கும், லான்ச்னு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக அங்கே சர்ச் பண்ணால் ஜூபிட்டர் நோட் புக்னு வந்துடும். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆன பிறகு சப்போஸ் உங்ககிட்ட இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஹோம் பேஜ் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு நியூ நோட் புக்கை க்ரியேட் பண்ணணும்னா ஸோ இங்கே நியூ பைத்தான் 3 இது செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு நியூ நோட் புக் க்ரியேட் ஆயிரும். இந்த ஜூபிட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே செல்லாக இருக்கும். இது வந்து ஒரு செல்லு, நீங்கள் இன்னொரு செல்லு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் செல்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு செல் இங்கே இதில் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரிண்ட்டு ஹெல்லோன்னு கொடுத்துருக்கேன். இதை ரன் பண்ணணும்னா ஒன்று இதை செலக்ட் பண்ணலாம், இல்லைனா ஷிஃப்ட் என்டர் அழுத்தினாலும் ரன் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொன்று நான் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க போல் ஒரு தடவை, இந்த ஜூபிட்டரில் வந்து எப்படி நம்ம ஹெல்ப்பு, நம்ம ஸ்பைடரில் பார்த்தோம், ஸ்பைடரில் அந்த ஹெல்ப்பு, அந்த ஆட்டோ கம்பைலேஷன் இதெல்லாம் பார்த்தோம். இதில் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன், இப்போ பிரிண்ட் எழுதுறேன்னு வைங்க, எனக்கு வந்து ஃபுல் நேம் தெரியல, நான் பிஆர்னு எழுதிட்டேன். இப்போ டேப் அழுத்தினேன்னா எனக்கு வந்து அதோட சஜஷன்ஸ் வந்து காட்டும். இப்போ வந்து சஜஷன்ஸ் காட்டியிருக்கு. இதில் நான் வந்து செலக்ட் பண்ணிப்பேன், ஓகே என்னது அப்படின்னு சொல்லி. இப்போ பிரிண்ட்டு தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஓகே பிரிண்ட்டுன்னு சூஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற பேராமீட்டர்ஸ் எப்படி நான் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு நியூ ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு அல்காரிதமில் நியூ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதோட இது என்ன, அதாவது அதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் நான் பாஸ் பண்ணணும், அதை பற்றின டாக்குமெண்டேஷன் அதுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கொஸ்டின் மார்க் இதில் போடணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இல்லைனா அதுக்கு பின்னாடி அதுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ஹெல்ப் வந்து கட்டுறோம். ஸோ அதோட வேல்யூஸ், ஸோ பேராமீட்டர்ஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் அதோட டாக்குமெண்டேஷன் என்னென்ன, ஸோ பிரிண்ட்ஸ் த வேல்யூ டு த ஸ்ட்ரீம் ஆர் டு sys.stdout பை டிஃபால்ட். அதுக்கப்புறம் அந்த பேராமீட்டர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் சிம்பிள் தான். ஸோ அதை ஆல்ரெடி நான் எழுதி வச்சுருக்கேன் ஒரு ப்ரோக்ராம். ஸோ அதை நான் காட்டுறேன்.
இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஜஸ்ட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கேன் அந்த லைப்ரரிஸ் எல்லாம். ஸோ இந்த ஓஎஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 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 இப்போ ஓஎஸோட இன்டராக்ட் பண்ணுறதுக்கு பைத்தான் லைப்ரரி இது ஓஎஸ் டிஃபால்ட்டாகவே இருக்கும். நம்ம நம்ம ஓஎஸோட இன்டராக்ட் பண்ணுறதுக்கு லைக் இப்போ டேரக்டரி கிரியேட் பண்ணுறது, இல்லைனா அந்த டைரக்டரி வந்து இப்போ இமேஜ் ரீட் பண்ணுறேன்னு வைங்க, இமேஜ் ரீட் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த இது ஓஎஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இமேஜ் அந்த டேரக்டரியை கொடுத்து அந்த டேரக்டரியிலேருந்து இப்போ அடுத்தது பில்லோ லைப்ரரி தான் பிஐஎல், இந்த லைப்ரரி தான் நான் சொன்னேன் இந்த இமேஜ் வந்து ரீட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நம்பை நம்மளுக்கு தெரியும் ஆரேவை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த சீக்வென்ஷியல் கிளாஸு. ஸோ ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறோன்னா சீக்வன்ஸாக நம்ம வந்து அந்த லேயர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். ஒரு லேயரோட அவுட்புட் வந்து இன்னொரு லேயரோட இன்புட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸாக ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தேவையான லேயர்ஸை வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நமக்கு தேவையான லேயர்ஸு. நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி அந்த கன்வல்யூஷன் லேயரு, மேக்ஸ் புடிங் லேயரு, இந்த டென்ஸ் வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது தான். காமன் அந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு பேசிக் லேயரு. அதுக்கப்புறம் கன்வல் 2D, இது வந்து நம்ம கன்வல்யூஷனோட லேயரு. அதுக்கப்புறம் மேக்ஸ் புடிங் லேயரு. அதெல்லாம் அந்த கன்வர்ஷன்னா ஒரு ஃபீச்சர் ஸ்ட்ரக்சர் வாங்கி அது வந்து சம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணி அதோட அவுட்புட் வந்து மறுபடியும் இப்போ மேக்ஸ் புடிங் லேயர் இருக்குது. மேக்ஸ் புடிங் லேயர்லாம் அனுப்பி அடுத்தது ஃப்ளாட்டன் லேயர் இருக்குது. ஃப்ளாட்டன் வந்து ஸ்ட்ரைட்டாக ஆகிடும் இல்லையா, 3x3 இருக்குன்னா அதை வந்து ஒரே காலமில் போட்டு ஸ்ட்ரைட்டாக மாற்றிடும். அதுக்கப்புறம் ட்ராப் அவுட் நான் என்னன்னு சொல்கிறேன் அடுத்தது. நெக்ஸ்ட்டு நான் அந்த இது கோடில் வர மட்டும் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து லேபிள் என்கோடர் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தெரியும் அந்த கேட்டகரிஸை என்கோட் பண்ணுறதுக்கு லேபிள் என்கோடர். அதுக்கப்புறம் மேட்ப்ளாட்லிப், ஸோ கிராஃப்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இந்த எக்ஸாம்பிளில் கிராஃப் க்ரியேட் பண்ண போகிறதில்ல, அந்த இமேஜ் வந்து ஷோ பண்ண போகிறேன் அதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட், அந்த டேட்டா செட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு. இதில் உங்ககிட்ட சப்போஸ் நீங்கள் கேக்குலேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பண்ண தேவையில்லை. ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டு ஆல்ரெடி டெஸ்ட்டு ட்ரெயின்னு சொல்லி அவங்களே பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தேவையில்லை. அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸு, அந்த அந்த நம்மளோட மாடலோட எவ்வளோ கரெக்டாக ப்ரெடிக்டாக இருக்குது, எவ்வளோ தப்பாக ப்ரெடிக்டாக இருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறேன்னா, நான் இமேஜ் லோடரு, அதாவது அந்த டேரக்டரியை கொடுத்தோன்னா அந்த டேரக்டரியில் இருக்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் டெஸ்ட் செட் அப்படிங்கிற ஒரு டேரக்டரியை கொடுத்தோன்னா அதில் என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்கோ அந்த ஃபோல்டர்ஸ் வச்சு அந்த ஃபோல்டர்ஸ்குள்ளார இமேஜஸ் இருக்கும் இல்லையா, அந்த இமேஜஸ்லாம் ரீட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஃபார் கிளாசிஃபிகேஷன் இன் பாத் இன் os.list டைரக்டரி, அதாவது இந்த 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 டைரக்டரியை நான் லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த டைரக்டரி லிஸ்ட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு ஃபோல்டர் இருக்குது. ஒன்று வந்து கேட், இன்னொன்று டாகு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேட் இருக்கும், அடுத்து நெக்ஸ்ட் வந்து டாக் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபார் இமேஜ் பாத் இன் os.list டைரக்டரி, அதாவது இது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம கேட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வருதுன்னு வைங்க. இப்போ அந்த கேட் ஃபோல்டரில் வந்து மல்டிபிள் இமேஜஸ் இருக்கும். ஸோ அந்த இமேஜஸை நான் வந்து லூப் பண்ணுறேன். ஸோ ஒரு இமேஜாக நான் ரீட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் இமேஜ், இந்த இமேஜ் பாத் வந்து ஃபஸ்ட் இமேஜோட பேத் இருக்கும். இப்போ அதை நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த இமேஜை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். அதுதான் இங்கே அந்த இமேஜ் கிளாஸ் நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியிருப்போம் அந்த பில்லோ லைப்ரரியிலேருந்து. இமேஜ் டாட் ஓப்பன், இந்த ஓப்பனில் வந்து அந்த அந்த இமேஜோட பேத் கொடுக்கணும், அந்த டைரக்டரி எங்கே இருக்குது அப்படிங்கிறத. ஸோ அதை கொடுத்துட்டு அது வந்து இமேஜ் வந்து ரீட் பண்ணிடும். இப்போ சப்போஸ் அந்த இமேஜ் வந்து ஆர்ஜிபி இல்லைன்னா, அந்த இமேஜ் டாட் மோட் ஆர்ஜிபி இல்லைன்னா நம்ம ஆர்ஜிபிக்காக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இமேஜ் ஈக்குவல் டு இமேஜ் டாட் கன்வெர்ட் டு ஆர்ஜிபி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை ஆரேவாக மாற்றுறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் நம்பை அரே வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அரே ஈக்குவல் டு என்பி டாட் அரே ஆஃப் இமேஜ் கொடுத்தோம்னா அது அரேவாக மாற்றிடும். அதுக்கப்புறம் நம்மளோட இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸாக இருக்காது எப்போவுமே. ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும் அந்த இமேஜஸு. ஸோ ஒன்று வந்து ஹைட்டில் அதிகமாக இருக்குது, இன்னொன்று வித்தில் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸாக கொண்டு வரணும், இல்லைன்னா நம்ம மாடலுக்கு வந்து தெரியாது. ஓகே, ஒரு 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 கான்ஸ்டன்ட் சைஸாக இருக்கணும். அதனால் நீங்கள் என்ன சைஸ் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் 64x64 தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண உங்கள் மாடலோட டைம் வந்து, அதான் ட்ரைனிங் டைம் வந்து ரொம்பவே அதிகமாகும். எனக்கு வந்து 64ல் ஓரளவு ஸ்பீடாக இருந்துச்சு. ஸோ ஒரு 1/2 hour ஆச்சு. ஒரு 1/2 hourல இது முடிஞ்சதுனால நான் யூஸ் பண்ணிட்டேன். ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னா, நான் வந்து ஒரு ஒரு அல்காரிதம் கிரியேட் பண்ண போகிறோம்.
அப்போ வந்து நம்ம நிறைய ட்ரையல் அண்ட் எரர்லாம் பண்ணுவோம். ஸோ அதாவது இந்த சைஸ் எல்லாம் மாற்றி மாற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த கன்வென்ஷனல் 2D இன்னும் 2 ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதான் அக்யூரஸியை அதிகமாக்கிறதுக்கு கொஞ்சம் அதான் மறுபடியும் சில இது பேராமீட்டர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி அதை ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணி பார்த்துட்டு தான் இருப்போம் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அது ரொம்பவே. அதனால் நான் 64 சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதே நான் ரொம்ப அதிகமாக சூஸ் பண்ணியிருந்தேன்னா ரொம்பவே லேட்டாக இருக்கும். ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் என்னோட இது வந்து அதாவது என்னோட TensorFlow நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வந்து சிபியூவில் ஒர்க் ஆகுது, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில். ஆனால் வந்து ஜிபியூவில் ஒர்க் ஆகிற மாதிரி TensorFlow இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணால் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். சிபியூ வந்து அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஸோ ஜிபி அளவுக்கு அது ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் ஜிபியூ வந்து யூஸ் பண்ணணும்னா ஐ திங்க் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, க்ரூடான்னு ஏதோ ஒன்று, க்ரூடான்னு நினைக்கிறேன். க்ரூடா ஓகே. ஓகே, க்ரூடு சாஃப்ட்வேரா, க்ரூடு. அது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜிபியூ ஃபார் TensorFlow. ஓகே, கூடா அதை நான் இன்ஸ்டால் பண்ணல இது வரைக்கும், அதனால தான் எனக்கு வந்து ஸ்லோவாக இருக்குது. GPU சப்போர்ட்டு, இன்ஸ்டாலிங் கூடா. அந்த சாஃப்ட்வேர் வந்து நியர்லி 1 GB வரும். அது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களோட இது TensorFlow. GPU யூஸ் பண்ணி போகிறேன்னா TensorFlow GPU இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இது NVIDIAவில் இருக்கிற கூடா அதை இன்ஸ்டால் பண்ண போல். ஹார்ட்வேர் உங்ககிட்ட GPU இருந்தால், உங்கள் சிஸ்டமில் GPU இருந்தால் ஓகே. அதுக்கப்புறம் ஓகே, கூடா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு போல் இந்த இருக்கு டூல் கிட்டு, கூடா டூல் கிட் NVIDIAவில் இருக்குது. ஸோ கூடா டூல் கிட்டை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதை பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆயிரும் உங்களோட TensorFlow GPU. இது வந்து சிபியூவில் தான் இருக்குது, டிஃபால்ட் தான் அது. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் க்ரியேட் பண்ணுறோம். அதில் என்ன இருக்குன்னா ஆல் இமேஜஸ் இருக்கும், ஆல் கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். கிளாஸிஃபிகேஷனுங்கிறது அந்த லேபிள்ஸ், கேட்டு, டாக், அந்த மாதிரி லேபிள்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆல் இமேஜஸில் வந்து நம்மளோட இமேஜஸ்லாம் இருக்கும். அது என்ன பண்ணுறோன்னா அதான் இந்த எல்லாமே ரீட் பண்ண பிறகு, அந்த இமேஜ்லாம் ரீட் பண்ண பிறகு அரேவாக க்ரியேட் பண்ணுறோம். ஸோ np.array, ஸோ ஆல் இமேஜஸோட அரே, அதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷனோட அரே. இதுதான் வந்து நம்ம x and y வேரியபிளாக இருக்க போகுது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணோம்னா x = x / 255. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இமேஜில் வந்து அதோட ரேஞ்ச் என்னன்னு இருக்குன்னா 0 to 255 இருக்கும். ஓகேங்களா. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில இமேஜுக்கு வந்து சில அதிகமாக இருக்கும், சிலது கம்மியாக இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஸ்கேலிங் பண்ணுறோம். இது வந்து ஸ்கேலிங் ஸ்டெப்பு. ஜஸ்ட் டிவைட் பை 255 போட்டாலே போதும், ஸ்கேல் ஆகிடும். ஸ்கேல் மீன்ஸ் அதான் 0 to 1 வரைக்கும் கொண்டு வரது தான் அந்த ஸ்கேலிங்கு. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்கோடிங். அந்த ஒய் வேரியபிளில் கேட்டகரி இருக்கும். ஸோ கேட்டு, டாக் அந்த மாதிரி அதை வந்து நம்ம என்கோட் பண்ணிட்டோம். கேட்டு 0ன்னு ஆகிடுச்சு, டாக் 1ன்னு ஆகிடுச்சு. ஸோ அதுதான் இங்கே ஒய் வேரியபிளில் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. இது வந்து மாடல் கிரியேஷன், நம்மளோட மாடலை வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ இதுலேருந்தே தெரியும் உங்களுக்கு, நான் 2 லேயர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 செட் ஆஃப் கன்வல்யூஷன் மேக்ஸ் ஃபுல்லிங் லேயர் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சீக்வென்ஷியல் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இதுதான் நம்மளோட மாடலு. இதில் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் லேயரே வந்து நம்ம கன்வர்ஷனல் லேயர் தான். அந்த கன்வர்ஷனல் லேயரில் வந்து ஃபில்டர்ஸுங்கிறது இந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்டர் இருக்கு இல்லையா. ஸோ எத்தனை ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்டர் யூஸ் பண்ணுறேன்னா 32 ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்டர் யூஸ் பண்ணுறேன். அது வந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3x3. நம்ம இந்த எக்ஸாம்பிளே பார்த்துருப்போம். 3x3 மெட்ரிக்ஸ் தான் வந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்டராக யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது 32 ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்டர் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த அவுட்புட்டுக்கு அப்புறம் வந்து ஆக்டிவேஷன் வந்து ரேலோன்னு கொடுத்துருக்கேன். இது வந்து இன்புட் ஷேப், அந்த அந்த நம்மளோட இமேஜோட ஷேப் என்னது. நம்ம ஆல்ரெடி வந்து ரீசைஸ் என்ன பண்ணியிருப்போம் 64 பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அதே தான் இங்கே கொடுக்குறேன். 64 3 அதான் 3 சேனல்ஸ் இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயர் வந்து மாடல் டாட் ஆட் மேக்ஸ் பூலிங் 2D பூல் சைஸ் 2,2. இதில் வந்து 2,2ங்கிறது நம்மளோட மெட்ரிக்ஸ் சைஸு. 2x2 மெட்ரிக்ஸ் எடுத்து அதில் மேக்ஸிமம் வேல்யூவை நம்ம எடுக்க போகிறோம். இது மேக்ஸ் பூலிங் தான் இருந்தால் யூஸ் பண்ணணும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆவரேஜ் பூலிங் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ராப் அவுட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ராப் அவுட்டுங்கிறது எதுக்குன்னா நம்ம ஓவர் ஃபிட்டிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஓவர் ஃபிட்டிங்னா என்ன ஆகும்னா உங்கள் மாடல் வந்து நிறைய அக்யூரசி காட்டும். ஸோ அக்யூரசி 95% அந்த மாதிரி காட்டும். ஆனால் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால தான் இது ட்ராப் அவுட் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் கம்மியாகும். அந்த ஓவர் ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். அது ஆட் பண்ணியும் எனக்கு அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஓவர் ஃபிட்டிங் தான் ஆயிருக்கு, என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செட் ஆஃப் கன்வர்ஷனல் மேக்ஸ் பூலிங் ட்ராப் அவுட்டு. ஸோ இதில் கன்வர்ஷனல் நெக்ஸ்ட் வந்து 64 மாற்றிட்டேன். நான் கொஞ்சம் அதிகமாக்கிட்டேன். அதே சைஸ் தான், அதே ஆக்டிவேஷன் தான். ஸோ மேக்ஸ் பூலிங்லேயும் அதே தான். ஸோ ட்ராப் அவுட்லேயும் அதே தான். ஸோ சேம் 2 செட்டு. ஃபில்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக்கியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளாட்டனிங் லேயரு. ஸோ இதோட அவுட்புட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுவோம். ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்ட பிறகு இது வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கு. ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஆட் பண்ணியிருக்கேன். 500 நியூரான்ஸோட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்மளுக்கு என்னென்னு தெரியல, எவ்வளோ அவுட்புட் வரும்னு தெரியல. ஸோ நான் 500 ஆட் பண்ணிட்டேன். இது வந்து நீங்கள் ட்ரையல் நேரில் மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஹிடன் லேயர் ஆட் பண்ணிட்டேன். 128ல் ஒரு ஹிடன் லேயர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் லேயரில் ஆக்டிவேஷன் வந்து சிக்மாய்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு 1-0 அந்த மாதிரி அவுட்புட் வரும். ஸோ இது வந்து மாடல் கிரியேட் ஆன பிறகு நம்ம கம்பைல் பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த கம்பைலில் நான் லாஸ் வந்து பைனரி கிராஸ் அண்ட் ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட 2 கேட்டகரி இருக்குது, கேட்டு டாக் அப்படின்னு சொல்லி. அதனால் நான் பைனரி கிராஸ் அண்ட் ட்ராப் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மெட்ரிக்ஸ் அக்யூரசி காட்டும் இதில். அதுக்கப்புறம் ஆப்டிமைசர் வந்து ஆடம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி ஆடம் தான் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். என்கிட்ட இருக்கிறது வந்து ஹோல் செட்டு, நம்ம ஒரு ஹோலான ஒரு டேட்டா செட்டு என்கிட்ட இருக்குது. அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரைனிங்கு டெஸ்டிங்னு சொல்லி 2ஆக பிரிச்சிடுறேன். என்ன சைஸ்னா 25%. ஸோ ரேண்டம் ஸ்டேட் ஆடின்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஏன் ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா இது வந்து இந்த டெஸ்ட் டேட்டாவிலேயே வந்து 2ஆக பிரிக்க போகிறேன். வேலிடேஷனுக்கு, இன்னொன்று வந்து டெஸ்டிங்க்குன்னு சொல்லி. இந்த வேலிடேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ட்ரெயின் ஆகும்போது இந்த வேலிடேஷன் டேட்டா வச்சு அது வந்து என்னால் எந்த அளவுக்கு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அதுவே வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கும். ஸோ அதுக்காக இந்த ஒரு வேலிடேஷன் டேட்டா, அந்த பேராமீட்டர்ஸ் வந்து டியூன் பண்ணுறதுக்காக இந்த வேலிடேஷன் டேட்டா வந்து கொடுப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டெஸ்ட் டேட்டாவிலேயே வந்து இன்னும் கொஞ்சம் பாதியாக அதான் 3% வந்து வேலிடேஷன் டேட்டா கொடுக்குறேன். ஸோ இது மறுபடியும் வந்து எக்ஸ் டெஸ்ட்டு, எக்ஸ் வேலிடு, ஒய் டெஸ்ட்டு, ஒய் வேலிடுன்னு சொல்லி. ஸோ இந்த வேலிடு வந்து வேலிடேஷன் டேட்டாவுக்கு வரும். இது வந்து இந்த ஸ்டெப் வந்து மாடல் ட்ரெயின் பண்ணுறது. அந்த மாடல் ட்ரைனிங் .fit அந்த ட்ரைனிங் டேட்டா கொடுக்குறேன். அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த வேலிடேஷன் டேட்டா கொடுக்குறேன். வேலிடேஷன் டேட்டாவில் வந்து எக்ஸ் வேலிடு, ஒய் வேலிடு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எப்பாக்ஸ் வந்து 20 எப்பாக்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் கூட அதிகமாகிக்கலாம். அதுக்கப்புறம் பேட்ச் சைஸ் வந்து 32 கொடுத்துருக்கேன். 32 பேட்ச் சைஸு. ஒரு டைமில் வந்து 32 இமேஜஸ் போகும். அதுக்கப்புறம் இது வந்து முக்கியமாக மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் மாடல் ட்ரெயின் பண்ண பிறகு அது வந்து சேவ் பண்ண மறந்துடாதீங்க. இல்லைன்னா இன்னொரு தடவை ரன் பண்ண வேண்டியதாயிரும். இது ஒரு தடவை சேவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு தடவையும் நீங்கள் அந்த உங்கள் மாடலை வந்து ட்ரெயின் பண்ண தேவையில்லை. ஒரு தடவை ட்ரெயின் பண்ணிடுறீங்களா, ஓகே, ட்ரெயின் பண்ணியாச்சு, சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ண மாடலை எடுத்து மறுபடியும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில். ஸோ .save ஏதாவது ஒரு நேம்,
அந்த ஃபைல் நேம் ஏதாவது ஒரு ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா அது சேவ் ஆயிரும் மாடல் ட்ரெயின் ஆன பிறகு. ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து ட்ரைனிங் ஸ்டெப்பு. என்ன பண்ணுறோன்னா ட்ரைனிங் ஆன் 1500 சாம்பிள்ஸ், வேலிடேட் ஆன் 150 சாம்பிள்ஸ். அதாவது 1500 சாம்பிள்ஸ் வந்து ட்ரைனிங்க்கு நான் யூஸ் பண்ணுறேன், வேலிடேஷனுக்கு 150 இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு எப்பாக்லையும் ஃபஸ்ட் எப்பாக்கில் எனக்கு வந்து அந்த அளவுக்கு அக்யூரேசி வரல, 0.63 0.63. ஆக்சுவலாக வந்து டோட்டலாகவே எனக்கு வந்து 0.7 வரைக்கும் தான் வருது, அதுக்கு மேலே வரல எனக்கு. நீங்கள் வேணால் என்ன பண்ணுங்கன்னா இன்னும் கொஞ்சம் இமேஜ் வந்து அதிகமாக்கி பாருங்கள். நான் 2000 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் இமேஜ் வந்து அதிகமாக்கி பாருங்கள். கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அது ட்ரெயின் ஆகிறதுக்கு, பரவாயில்ல. அதுக்கப்புறம் ட்ரெயின் ஆன பிறகு எனக்கு கடைசியாகவே 0.67 தான் வருது, கம்மி தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்களா, எனக்கு ஓவர் ஃபிட்டிங் ஆகுது பாருங்கள். மாடலோட அக்யூரேசி வந்து 0.98 காட்டுது, ஆனால் வேலிடேஷன் அக்யூரேசி வந்து 0.67 காட்டுது. இதுதான் ஓவர் ஃபிட்டிங்கு. மாடலோட அக்யூரேசி வந்து அதிகமாக காட்டும், ஆனால் நம்ம டெஸ்ட் பண்ணும்பொழுது கம்மியாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஐ திங்க் ட்ராப் அவுட் கொஞ்சம் அதிகமாக்கி பார்க்கலான்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் ஒரு செட் ஆஃப் லேயர் ஆட் பண்ணி பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணி பார்த்தா தான் வரும் ஆக்சுவலாக. ஓகே ட்ரைனிங் ஆகிடுச்சு. ட்ரைனிங் ஆன பிறகு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறது, மாடல் டாட் ப்ரெடிக்ட் கிளாஸஸ். ஸோ நம்ம டெஸ்ட் டேட்டாவை கொடுத்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் ப்ரெடிக்ஷனோட அவுட்புட்டு. ஸோ ப்ரெடிக்ஷனோட அவுட்புட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸில் தெரிஞ்சு எவ்வளோ சரியாக இருக்குது எவ்வளோ தப்பாக இருக்குன்னு சொல்லி. ஸோ கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸில் எக்ஸ் டெஸ்ட்டு ஒய் ப்ரெடிக்டடு, ஆக்சுவல் டேட்டா ப்ரெடிக்டட் டேட்டா கொடுக்குறேன். எனக்கு வந்து இந்த மெட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. இதில் வந்து 119 + 129. ஸோ இவ்வளோ வந்து கரெக்டான ப்ரெடிக்ஷனு, மீதி 66 36ங்கிறது தப்பான ப்ரெடிக்ஷனு. ஓகே இது தப்பாக இருக்குது. 119 119 + 129 119 36 66 129. அதாவது 0.7% அக்யூரேசி டெஸ்ட் டேட்டாவை கொடுக்கும்போது 0.7 வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடல், அதாவது நம்ம மாடல் சேவ் பண்ணிட்டோம் இல்லையா, இது வந்து ஒரு நியூ செட்டுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு நியூ இமேஜ் கொடுக்குறாங்க. அந்த நியூ இமேஜை வந்து நீங்கள் கிளாஸிஃபை பண்ணணும். எதை வச்சுன்னா உங்கள் மாடலை வச்சு. இப்போ உங்கள் மாடல் ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ண மாடல் நீங்கள் லோட் பண்ணணும்னா ஃப்ரம் keras.models import load model இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நீங்கள் என்ன மாடலோ இந்த லோட் மாடல், அந்த மாடலோட பேர், அதை எங்கே சேவ் பண்ணியிருக்கோங்களோ அதை பார்த்து அது கொடுத்தீங்கன்னா அது வந்து மாடல் லோட் ஆயிரும். ஸோ இந்த மாடல் வச்சு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, முதல் நம்பை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் keras.preprocessing இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் பில்லோ லைப்ரரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட் இமேஜ், அதாவது இமேஜ் வந்து லோட் பண்ணுறேன். இந்த ஒரு அந்த இமேஜோட டைரக்டரி பேத்து கொடுத்து, அதுக்கப்புறம் டார்கெட் சைஸ் என்னென்னா 64 3 சேனல்ஸ். இதை கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த சைஸில் வந்து மாற்றி கொடுத்துரும், அந்த இமேஜ் லோட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா அதாவது இந்த matplotlib லைப்ரரி வச்சு அந்த இமேஜ் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ ஐஎம் ஷோ. நீங்கள் இதிலே பார்த்தா தெரியும் 64 அந்த கம்ப்ரஸ் ஆகிருக்கிறதுனால கிளியராகவே இருக்காது. இதே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக்குனீங்கன்னா ஸோ கிளியராக இருக்கும். பட் ஆனால் ட்ரைனிங்கில் வந்து ரொம்ப லேட் ஆகும், அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இமேஜை ஷோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் இமேஜை வந்து ஆரேவாக மாற்றுறேன் டெஸ்டிங்காக நம்ம மாடல் கொடுத்து டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் இமேஜ் np.expand dimension, இது ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ளாட்டனிங் பண்ணுறது தான். ஃப்ளாட்டனிங் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் இங்கே ஒன்று பண்ணுறோம். ஸோ எக்ஸ்பேண்ட் டைமென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாடல் லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ண பிறகு அந்த மாடல் டாட் ப்ரெடிக்ட் நம்ம டெஸ்ட் இமேஜை கொடுக்குறோம், நம்ம இமேஜை கொடுக்குறோம். அது வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்குது. அந்த ரிசல்ட்டில் வந்து ஆன்சர் 1 இருந்துச்சுன்னா அது டாகு, 0 இருந்துச்சுன்னா அது கேட்டு.
இது முன்னாடியே நீங்க பாத்துக்கோங்க என்ன அப்படின்னு சொல்லி. ஏன்னா கிளாசிஃபிகேஷன் 0 அப்படின்னு 1ன்னு கொடுத்துருக்கோம். எதுக்கு 1 எதுக்கு 0ன்னு தெரியாது, அதனால. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ரெடிக்ஷனும் பார்த்தீங்கன்னா கேட்டுன்னு வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேறு ஏதாவது கேட்டு நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஒரு 198 கொடுக்கலாம். ஷிஃப்ட் என்டர் அழுத்தணும்னா என்ன ஆகும்? ஓகே, ஐ திங்க் மேட்பிளாட்லி இப்போ இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த எக்ஸாம்பிள் மட்டும் இல்லை, நீங்கள் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. லைக் செஸ்ட் எக்ஸ்ரே வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி. செஸ்ட் எக்ஸ்ரே இமேஜஸ்ஸு, இது ஒரு நிமோனியா, அதான் கிளினிக்கலில் வந்து ஒர்க் ஆகுறது. இது என்னென்னா ஒருத்தரோட செஸ்ட் இமேஜ், அந்த எக்ஸ்ரே இமேஜ் கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்ரே இமேஜை வச்சு ஒருத்தருக்கு நிமோனியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் கொரோனா கூட வந்திருக்கு. கொரோனாவோட செஸ்ட் இமேஜஸ் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி அது கூட பண்ணி பார்க்கலாம். இது சேம் திங் தான், இதே தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன் இது லேட் ஆகுது? ஓகே, மாடியூல் TensorFlow has no attribute name scope. இதாவது திங்க் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? திருப்பியும் ரீலோட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த கோடிங் நம்ம ஸ்பைடர்லயும் நம்ம யூஸ் பண்ணலாம்ல? பண்ணலாம். நான் வந்து எதுக்கு இந்த இது யூஸ் பண்ணேன்னா, மெயினாக வந்து அவுட்புட் காட்டுறதுக்காக தான். இப்போ வந்து இப்போ ஸ்பைடரில் பண்ணால் திருப்பி ரன் பண்ணி தான் காட்டி ஆகணும். ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லி நான் நோட் புக்காக கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, அது வந்து உங்களுக்கு ஈஸியாக காட்டலாம் இல்லையா, அவுட்புட்டோட சேர்த்து காட்டலாம். அதுக்காக. ஓகே ஓகே ஓகே.
ஓகே, இம்போர்ட் ஆகிடுக்கு. ஸோ இப்போ கடைசியாக வந்துடும். இதுதான் ரன் பண்ணணும். ஒரு டிஃப்ரெண்ட் கேட் இமேஜ். ஓகே, ஓ மேட்ப்ளாட்லிப்பா. ஓ ஓகே ஓகே, இப்போ வந்து ஷோ பண்ணியிருக்கேன் இந்த இமேஜ். இன்னும் கொஞ்சம் பிளராக தான் இருக்குது. ஸோ என்ன ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்மளுக்கு தெரியுது கேட்டுன்னு சொல்லி. இப்போ நம்ம மாடல் வந்து என்ன அவுட்புட் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம மாடலும் வந்து கேட்டுன்னு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு டாக் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ டாகு இது வந்து டாக் இமேஜ் நம்மளுக்கு தெரியுது. நம்ம மாடல் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ டாக்னு ப்ரெடிக்ட் பண்ணுக்கு. இது மிஸ்டேக் வந்திருக்கணுமே. 1025. ஓகே, இது டாக். ப்ரெடிக்ஷன் வந்து டாக் தான். கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுது. இதுக்கு மிஸ்டேக் காட்டலான்னு பார்த்தா மிஸ்டேக் வர மாட்டேங்குது. சரி, என்ன ஒன்று பண்ணலாம். நம்ம 1000 இமேஜ் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். மீதி இமேஜஸ்லாம் இருக்கும்ல, அது யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதில் ஏதாவது ஒரு ரேண்டமாக எடுத்து அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, கேட்டு. ஓகே, இதை சூஸ் பண்ணலாம். 3010. இப்போ வேறு டைரக்டில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஹோல் பேத் கொடுக்கணும். ஃபுல் பேத் அப்படியே கொடுத்துடணும். ஓகே, இந்த பேத்தில் கேட்டு /cat 3010 தானே? ஆமாம், 3010.jpg. ஓகே, கரெக்டு. ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். சார் 3000லாம் இந்த இதில் இல்லை, இல்லாத ஒரு இமேஜ் தான் அது. பார்த்தீங்களா, இப்போ கேட்டுன்னு கரியாக இருக்குது. சரி, இப்போ வேறு இது யூஸ் பண்ணி பார்ப்போம். 3000 இல்லாமல் 4000 இல்லை 4565 ரேண்டமாக இதை கொடுத்து பார்ப்போம். இது வந்து கேட் இமேஜ் ப்ரெடிக்ஷன் டாக். ஸோ ஒரு மிஸ்டேக் வந்துருச்சு. அதாவது இது கேட் இமேஜ், ஆனால் நம்ம மாடல் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து டாக். ஸோ இது ஒரு மிஸ்டேக்கு. ஸோ அதே மாதிரி டாக் கூட பண்ணலாம். டாகுக்கு டாக். ஸோ இது கஷ்டம்தான், கேட்டுன்னு வந்திருக்கு. ஸோ இது ஒரு மிஸ்டேக்கு. ஸோ ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். டவுட்ஸ் எதுவும் இருக்குங்களா? கொஞ்சம் கீழே வாங்க. எந்த ஸ்டெப்? அந்த லோட் இப்போ இங்க வச்சிருக்கீங்க இல்லையா? இப்போ இங்க வந்து ஒரு இமேஜ் கொடுத்து ப்ரெடிக்ட் பண்றீங்க இல்லையா?
ஆமா, ஒரு இமேஜ் கொடுத்து பண்றேன். பண்ணும்போது நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த போட்டோல உள்ள எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நீங்க மாடல் வந்து பில்ட் பண்ணி வைக்கிறீங்க நீங்க. ம் ம் அது யா எங்க பண்ணுவீங்க? இல்ல அது அது எதுக்குன்னா, நான் நம்ம கொடுத்த அந்த டேட்டா செட்னு வச்சுக்கோங்க, 2000 டேட்டா செட் இருக்கு. அதை வச்சு நான் என்ன பண்ணேன், ட்ரைனிங் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து அக்யூரசி 0.71 வந்திருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா, இது எப்பவுமே வந்து நம்ம இந்த மாதிரி டெஸ்டிங் டேட்டா மட்டும் தான் வச்சு பண்ணுவோன்னு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நியூவான ஒரு இமேஜ் கொடுக்குறாங்கன்னு வைங்க, நான் தான் நியூ அதுக்காக தான் நான் வந்து ஒரு நியூ இமேஜ் எடுத்தேன். ஸோ ஏதோ ஒரு நியூவான இமேஜ் கொடுக்குறாங்க, அது எப்படி இது வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது? ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஸ்டெப் பண்ணேன். ஏன்னா வந்து எப்பவுமே நம்ம டெஸ்ட் இமேஜ் வச்சு தான் பண்ணுவோம் இல்லை. ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்க இமேஜ்னே வச்சுக்கோங்க, நீங்க வந்து ஒரு உங்க இமேஜஸ் எல்லாம் வச்சு நீங்க ஒரு மாடலை பில்ட் பண்ணிட்டீங்க. நீங்க ஏதோ ஒரு பொதுவான ஒரு போட்டோ எடுக்கிறீங்க, ஒரு நியூ போட்டோ செல்ஃபி எடுக்கிறீங்க. அது வந்து உங்க மாடல் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னு சொல்லி பாக்குற மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஒன் டைம்ல ஒரு இமேஜ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி பாக்குறீங்க. ஓகே. ஸோ அந்த ட்ரைனிங் டேட்டாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இல்ல இது வந்து ஆக்சுவலா அவுட் சைட் ஆஃப் த டேட்டா தான். இது ட்ரைனிங்கும் டெஸ்டிங்கும் இல்லை, இது அவுட் சைடு தான். ஸோ 4000 தான். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணது 1000 தான் யூஸ் பண்ணேன். 1000 இமேஜஸ் தான் யூஸ் பண்ணேன். என்கிட்ட 5000 இருந்துச்சுன்னா 1000 தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மாடல் வந்து ரொம்ப லேட் ஆச்சு ட்ரைனிங் ஆகிறதுக்கு. ஸோ இது வந்து அவுட் சைட் ஆஃப் த இதுதான், ட்ரைனிங்கும் டெஸ்டிங்கும் கிடையாது, அவுட் சைடு தான். ஸோ அவுட் சைட் ஆஃப் த இமேஜ் கொடுக்குறப்ப எனக்கு என்ன ப்ரெடிக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு. ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகேங்களா? ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மேல கர்னல் சைஸ் 3x3 கொடுத்துருந்தீங்களா? அதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஜி, நீங்க அதிகமாக்கி பார்க்கலாம். இப்போ இன்புட் வந்து ஒரு 1800 பிக்சல் இருக்குன்னா அதுக்கு எந்த பேசிஸ்ல நம்ம கர்னல் சைஸ் எடுக்கிறது? இல்ல கர்னல் சைஸ் அதுக்கா ஃபர்ஸ்ட் நீங்க 3x3 பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அது ஆக்சுவலா 1000னா ரொம்பவே காம்ப்ளெக்ஸா இருக்குமே. அப்போ வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கணும்னு நினைக்கிறேன் கர்னல் சைஸ். ஸோ அது பர்ஃபெக்டா தெரியாது எப்படின்னு சொல்லி. இதுதான் இந்த சைஸ் தான் நீங்க. ஆமா, அதான். சரி, ஓகே ஓகே. நீங்க ரொம்ப சைஸ் அதிகமா இருக்குன்னா உங்களுக்கே தெரியல, அதிகமா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அதிகமாவே ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் செட் ஆஃப் அந்த லேயர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கலாம். ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கோட் நம்ம ஸ்ட்ரைடு இண்டிகேட் பண்ணோம்னா புரியல. இல்லைங்க, டிஃபால்ட்டா இது வந்து கன்வல்யூஷனுக்கு வந்து ஸ்ட்ரைடு 1 தான், பூலிங் லேயருக்கு வந்து ஸ்ட்ரைடு 2. ஸ்லைடு வந்து ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துருவோம்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு அடுத்த மேட்ரிக்ஸ் எடுப்போம்ல, அது வந்து ஸ்லைடு 1னா ஒரு காலம் தள்ளி போகும், ஸ்லைடு 2னா 2 காலம் தள்ளி போகும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் நியூவான ஒரு மாடலை பில்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரையல் எண்டர் தான் வரும். இல்லை வந்து எனக்கு மாடல் நியூவாக ட்ரையல் எண்டர் பண்ணுறதுக்கு வந்து டைம் இல்லை அப்படிங்கிற போது ஆல்ரெடி இருக்கிற மாடல்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் சொல்லுவாங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் என்னென்னா, ஆல்ரெடி நம்ம கூகுளில் இருக்கட்டும், சம் டெவலப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாடலை பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு மாடலை வந்து இந்த மாதிரி ஒரு மாடல் அவங்க வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க, காம்ப்ளெக்ஸான மாடல். அதில் வந்து ஒன்று எனக்கு தெரியும், ஐ திங்க் VGG16 .NET. ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் இருக்குது. இதை கூட நீங்கள் பயன்படுத்தி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் பண்ணுறது வந்து நியூவான ஒரு மாடலை கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஓன் மாடல். இது ஓகேங்களா, ஓன் மாடல் கிரியேட் பண்ணுறது. இந்த VGG16 .NET இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் சொல்லுவாங்க. அதாவது ஆல்ரெடி அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் இது. ஓகே, இந்த ஸ்லைடு 1 ஸ்லைடு 2 பார்த்தலாம். அதாவது ஸ்லைடு 1னா என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து 3x3 மேட்ரிக்ஸ் இதை எடுத்திருக்கேன். ஸ்லைடு 1ங்கிற போது இந்த 3x3 மேட்ரிக்ஸ் முடிஞ்ச பிறகு ஒரு காலம் தள்ளி வந்துடும். இதே ஸ்லைடு 2னா 2 காலம் தள்ளி வரும். இது மேக்ஸ் பூலிங் லேயருக்கு ஸ்லைடு 2 தான் இருக்கும், கன்வல்யூஷனுக்கு ஸ்லைடு 1 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங்ல அது வந்து நான் என்ன கேட்டேன்னா, கோடிங்ல வந்து
ப்ரெசென்ட் மாட்டாங்களா இல்ல நம்ம டிஃபால்ட்டா இதுதானான்னு கேட்டேன். இல்லை நீங்கள் டிஃபால்ட்டாக அதுதான் கர்னல் சைஸ் தான் நீங்கள் கொடுக்க முடியும் அந்த இதில். ஓகேங்களா? இந்த இது கெராஸில் இது இப்போ VGG16 இது எப்படி இம்போர்ட் பண்ணலாம்னா நீங்கள் இந்த keras.applications-ல VGG16 வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். applications importer VGG16 அப்ளிகேஷன் ஆப்னு போட்டேன். அப்ளிகேஷன்ஸில் VGG16 இம்போர்ட் ஆயிடுச்சு. இல்லை .NET இருக்கு, VGG19 நிறைய இருக்குது, ரெஸ்நெட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு மாடலு. அதை நீங்கள் வந்து உங்கள் டேட்டாவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் இருக்குது. ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ நியூவாக நீங்கள் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் தான் வரும். ஒரு டைமும் நீங்கள் வந்து ரன் பண்ணி ஓகே மாடல் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, இங்கே அக்யூரஸி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்லாம் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி தான் பண்ணணும். இல்லை அதுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங்க்கு போயிடலாம். இந்த VGG16 VGG19 இதெல்லாம் இதோட அப்ளிகேஷன்ஸு. ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? அதோட வேற முடிச்சுக்கலாம். எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா? ஃபைனல் கால். சாட்ல உள்ளதெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு இர்ஃபான். பண்ணியாச்சு. ஓகே ஓகே, so that's it ஜி. ஸோ இர்ஃபான் எனக்கு ஹோஸ்டா போட்டுடுங்களேன். நன்றி. இன்னைக்கு செஷன், நாளைக்கு செஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட், அதாவது ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க், தொடர்ச்சியான நரம்பியல் நெட்வொர்க், இந்த டாபிக்கை நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா அப்பர் கான்ஃபிடன்ஸ் பவுண்ட் அண்ட் தாம்சன் சாம்பிளிங். இன்னும் இந்த 2 நாள்ல வந்து டீப் லேர்னிங் பார்ட் முடிஞ்சிடும். டீப் லேர்னிங் பார்ட் இந்த ஒரு 1 2 3 4 பார்ட் மட்டும் டீப் லேர்னிங் பார்ட். இதுக்கப்புறம் டே 11 டே 12 வந்து டீப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். அதை வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு சொல்லுவாங்க, வலுவூட்டல் கற்றல்னு சொல்லுவாங்க. அந்த பார்ட் வந்து நம்ம அதுதான் லைக் அதுவும் டீப் லேர்னிங்லேயே ஒரு எக்ஸ்டெண்டட் இதுதான் வந்து டீப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். அதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் டே 11 டே 12 லாஸ்ட் 2 செஷன்ஸ் வந்து அந்த இதை பார்ப்போம். நம்ம இங்கிலீஷ் வெர்ஷன் எடுக்கும் போது இந்த டே 11 டே 12 வந்து நம்ம எடுக்கல, அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் நம்ம எடுக்கல, அந்த பார்ட்ல நம்ம எடுக்கல, இந்த பார்ட்ல தான் நம்ம சேர்த்திருக்கோம். ஸோ தயவு செஞ்சு இந்த லாஸ்ட் 4 days வந்து கம்ப்ளீட்டா வந்து கிளியரா அட்டெண்ட் பண்ணிடுங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நெட்ல ப்ரௌஸ் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ், நிறைய சந்தேகங்கள் எல்லாமே வரும். நீங்க கேட்கதான் மற்றவங்களுக்கு இதை வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்து அந்த சந்தேகங்கள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு சொல்லி நம்ம நம்புறோம். நம்ம டைரக்டா வந்து யூடியூப்ல டைரக்டா செஷன் எடுத்து டைரக்டா நம்ம போஸ்ட்லாம், ஆனா இருந்தாலும் நம்ம வியூவர்ஸ்க்கு என்னென்ன சந்தேகங்கள்லாம் நிறைய இருக்கும். அந்த சந்தேகங்களை வந்து நம்ம நேரா லைவ்ல வந்து கிளியர் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்றது தான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். ரெண்டாவது, இந்த யூடியூப்ல பாக்குற எல்லா நண்பர்களும்
வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணுங்க, உங்களோட ரிவ்யூஸை வந்து தயவு செஞ்சு வந்து இங்க போட்டுட்டுங்க. bigdatahandson.com bigdatahandson.comல இங்க கீழே கூகுள்ல போட்டிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ரிவ்யூஸ்ன்னு இருக்கும். ரிவ்யூஸை கிளிக் பண்ணி உங்களோட ரிவ்யூஸை வந்து ரேட்டிங் அண்ட் ரிவ்யூவை வந்து போட்டுடுங்க. அப்புறம் வந்து இப்போதான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ், சாரி இன்னும் ஒரு 20-25 மினிட்ஸ்ல இந்த 3 வீடியோவும் வந்து உள்ளுக்க வந்து உங்களுக்கு சேர்ந்துடும். கர்னல் PCA, K means clustering, kernel PCA, அப்புறம் டீப் லேர்னிங் இன்ட்ரோடக்ஷனு, ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ், அப்புறம் கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்ஸ். இந்த 3 டாபிக்ல உள்ள அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களை வந்து சேர்ந்துடும். இன்னும் ஒரு ½ an hourல வந்து அப்லோட் பண்ணிடுவேன். தட்ஸ் இட். ஸோ எல்லாமே வந்து இன்னைக்கு பங்கு பெற்ற எல்லா நேயர்களுக்கும் வந்து bigdatahandson.com சார்பாக கம்ப்ளீட்டா நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாளைக்கு கரெக்டா 6:30 AM சந்திப்போம். அதுவரையிலும் நாங்க உங்களிடம் இருந்து விடை பெறுவர்கள் கலீல் அஹ்மத், இர்ஃபான், தினேஷ்குமார். நன்றி.